தெரியாதனமா டாக்டர் சொல்லிட்டாங்க பழங்கள் சேர்த்துக்கணும்னு. அதுக்காக இப்படியா? பாத்தீங்களா? ஏன் தொண பேசிட்டே இருக்கிற? யாருக்காக வாங்கின? உனக்காக தானே. சாப்பிட முடியலன்னா மிச்சத்தை வை, இல்லன்னு தான் சொல்லக்கூடாது. சும்மா வாக்கிங் போனா போர் அடிக்கும், அதனாலதான் பர்ச்சேசிங் பண்றது. வா. என்னங்க, கோபி உங்களோட சின்னவன் தானே? அவன் பொண்டாட்டி எப்படி கவனிச்சுக்கிறான் பாத்தீங்களா? நான் கர்ப்பமா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவையாவது பழம் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? பார்த்தேன். என்னமோ வாசல்ல கடை போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். பார், ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் வெளிப்பகட்டு. நாமெல்லாம் பார்த்து வயிற்றுச்சல் பண்ணமா. கோபியோட எண்ணம் அதெல்லாம். ஓஹோ. ஆனா நான் அப்படி இல்ல. ஏன்னா பழத்தை கொண்டு வந்துதான் என்னுடைய அன்பை காட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எனக்குள்ள உனக்காக கிலோ கணக்கில் சேர்த்து வச்சிருக்கேன். என்னத்த? அன்பத்தான். இந்த அன்பு, பாசம், பிரியம், ஏன் இந்த பூரி எல்லாமே ராஜ்யத்துக்கு தான். ஏண்டா, நாட்டுல அவன் காசை சேர்த்து வைப்பான், நகையை சேர்த்து வைப்பான். நீ கிலோ கணக்குல பாசத்தை சேர்த்து வைக்கிறியாக்கும், அதுவும் உள்ளுக்குள்ள. உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு பாமர. இந்த பாரியா, மனைவி மேல் அன்பு செலுத்துவது எப்படி அப்படின்னு ஒரு 50 புத்தகம் எழுத முடியும். அது கூட கிலோ கணக்குல சேர்த்து வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன் என்ன நக்கல் அடிக்கிற? ஏய், அதுக்கெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். டேய், உன் தங்கச்ச கல்யாணம் பண்றேன்னு அது பத்தாதா? எங்க அப்பா இருக்காரு, அவர் எதையுமே கரெக்டா பண்ணதில்ல, எல்லாமே தப்பதான் பண்ணுவாரு. ஆனா அவர் பண்ண தப்புல இமாலய தப்பு என்ன தெரியுமா? உன்னை இந்த வீட்டு மாப்பிள்ளையாக்கணும் தான். அதுக்கு பதிலா என் தங்கச்சியை பாழுகணத்துல தள்ளி இருப்போம். ஐயோ அண்ணா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதுக்கு உங்களுக்கு வீண் பிரச்சனை? ஆனாலும் இந்த கோபி ரொம்ப தான் அலட்டிக்கிறான். அது எப்பவும் நடக்கிறதானே. செக்கப் என்ன, வாக்கிங் என்ன, பழங்கள் என்ன, நாமளா இப்படியா கூத்தடிச்சோம்? பேசாம குனிஞ்சு நிமிந்து ஓடி ஆடி வேலை செஞ்சாலே போதும், பிரச்சனை இல்லாம புள்ள பிறக்கும். அதை விட்டுட்டு 2 பேரும் என்னமோ ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆமா ஆமா, அவங்க ஆட்டம் தாங்க முடியல. என்னமோ முந்தா நாள் தான் கல்யாணம் ஆன மாதிரி. இன்னொன்னு பாத்தீங்களா அண்ணே, விஜயோட அப்பா இவள கண்டுக்கவே இல்ல. ஆமா, தல பிரசவத்துக்கு பிறந்த வீட்டுக்கு போக போறாளோ இல்ல அதையும் புருஷன் தள்ளியா கட்ட போறாளோ தெரியல. இப்பவே மாசம் 8 ஆக போகுது, இன்னும் வளகாப்பு நடத்தல. இந்நேரம் வளகாப்பு பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்க வேண்டாம்? நமக்கெல்லாம் அப்படியா பண்ணாங்க? என்னதான் இருந்தாலும் மகராசி விஜி ரொம்ப தான் கொடுத்து வச்சவ. ஏய், உனக்கேண்டி வயிறு எரியுது? ஆமா, எனக்கு என்னங்க வயிற்றுச்சல் கிடக்குது பாருங்க. என் தம்பி அவன் பொண்டாட்டி எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணும். விஜய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. நல்லா தானே சிரிச்சு பேசிட்டு வந்த, திடீர்னு இப்ப என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நாம கத்திக்கிட்டு இருந்து என்ன பண்றது? அவனுக்கு உரைக்கணும்ல. இத பாருங்க, நம்மளுக்கெல்லாம் சம்பிரதாயம் தெரியும். என்னதான் பிரியம் இருந்தாலும் உறவு முறை கூடவா தெரியாம? விஜய், என்னங்க? இவங்க உன்னை ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. அப்புறம் நான் வந்தோன்னு பேச்ச நிப்பாட்டணும். யாரும் எதுவும் சொல்லலங்க, நீங்களா ஏதாவது நினைச்சுக்கிட்டே எப்படி? இங்க பார், உன்னை பத்தி இவங்க ஏதோ புறணி பேசியிருக்கணும், உண்மையை சொல்லு. எதுவும் சொல்லலங்க. நம்ப முடியலையே, அப்படி தெரியலையே. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுல பேசுறது கூட உரிமை கிடையாதா? நாங்க என்னமோ வேற விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம், யதார்த்தமா நிறுத்தினோம். அது ஒரு தப்பா? அதானே. அப்பா சாமி, உன் பொண்டாட்டிய நாங்க எதுவுமே சொல்றது இல்லப்பா. நீ வேணும்னா உன் பொண்டாட்டி கிட்ட பிரியமா இருந்துக்கோ. அதுக்கு ஏன்டா எங்க உயிரை வாங்குற? என்னங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க, உள்ள வாங்க. நீ உள்ள போ, இத சும்மா விடக்கூடாது. என்னடா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பெரியவனா? நான் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒரே அடி குதிக்கிற, ஆட்டம் போடுற. ஏண்டா, நாங்க தான் 3 பேர் இருக்கோம், எங்களை தான் மதிக்கிறது இல்ல. கட்டின பொண்டாட்டி கூப்பிடா, அவனை கூட மதிக்க மாட்டேங்கிற நீ. நான் யார வேணாலும் மன்னிப்பேன், ஆனா கட்டின பொண்டாட்டியை மதிக்க தெரியாதவன என்னால மன்னிக்க முடியாது. ஏண்டா நிக்கிற? கூப்பிடல, போடா. என்னங்க, வேலையை பாருங்க. போடா. சரியான லூசு பையன். சீக்கிரம் ஆகட்டும். என்ன மாமா, சீக்கிரமா வந்துட்டீங்க? சரி சரி, இன்னைக்காவது சீக்கிரமா வந்தீங்களே, போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம், உட்காருங்க. என்ன மாமா? என்ன
என்ன சொல்லுங்க. தானோ நான் காலையில பாக்குறேன் நம்ம ஹவுஸ் ஓனர் அம்மா தண்ணி கொடுத்தோட ரமேஷ் கிட்ட பேசிட்டு இருக்கு. நம்ம பவானி தண்ணி எடுக்க போயிட்டு வெறும் கொடுத்தோட திரும்பி வந்துருச்சு. நான் கண்டிப்பா சொல்றேன் அந்த ரமேஷை பார்த்துட்டு தான் பவானி தண்ணி எடுக்காம மேல வந்திருக்கணும். அப்படியா? தானோ எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இந்த பவானி ஏதோ வம்புலுக்குறான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை கண்டிச்சேன். அன்னைக்கு ஏதோ சொல்லி மலிப்பிட்டு போயிட்டான். சரி இப்ப என்ன பண்றது அத சொல்லுங்க. பவானி கூப்பிட்டு நைஸா கேட்டுப்பாரு அந்த பையன் ஏதாவது வம்புலுக்குறானு. நைஸா கேளு, தடாரடியா பேசுறாத, அப்புறம் பயந்துரும். ஐயோ நீங்க சொல்லுங்க. பேசிப்பாரு. அவன் மட்டும் வம்புலுக்குறான்னு தெரிஞ்சிச்சு அவனை பிரிச்சு மேய்ஞ்சிட வேண்டியதான். அவனுக்கு ஏற்கனவே நிறைய தடவை கொடுத்துருக்கேன், பத்தல போல இருக்கு. ஐயோ மாமா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது மாமா. நீங்க பாட்டுக்கு பழைய மாதிரி ஆரம்பிச்சாதீங்க. ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன், இருந்துச்சுன்னா. இது பாருங்க மாமா, இங்க வந்த பிறகு பழைய மாதிரி வம்பு பண்ணிட்டு இருக்காதீங்க மாமா. நீங்க இப்ப பழைய போஸ் மாமா இல்ல, ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு முதலாளி. ஆமா முதலாளின்னா எங்க அக்கா பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? இங்க பார், போய் பேசு, நைஸா கேளு. போ போ. ஏன் பவானி அக்கா, வயசு பொண்ணு நீ இந்த காலேஜுக்கு போகையில வரையில யாராச்சும் வம்பு பண்றது கிண்டல் பண்றது ஏதாவது பண்றாங்களாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா ஏன் கேக்குற? இல்ல சும்மா தான் கேட்டேன். இப்ப நீ தண்ணி எடுக்க கீழே வரைக்கும் போயிட்டு வரல, அப்ப யாராச்சும் உன்னை முறைக்கிறது கிண்டல் பண்றது கேலி பண்றது அந்த மாதிரி எதுவும் இல்லக்கா. யாரும் என்கிட்ட எந்த வம்பும் வச்சுக்கிறது இல்ல. நீ பாட்டுக்கு எதை நினைச்சிட்டு இருக்காத. எனக்கு உன்னை பத்தி தெரியும். ஆனா இது மெட்ராஸ் ஆச்சே, பயலுங்க ஒரு மாதிரி அலையிறானுங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரி நான் கேட்டது நீ ஏதோ மனசுல வச்சுக்காத. நான் சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன். நீ படிப்பா படி. போதுமா? என்னடா இவ்வளவு குறைச்சலா சாப்பிடுற? இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. இல்லம்மா போதும். டேய், வீட்லயும் வெளியிலயும் 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்காக சாப்பாட்டை குறைக்க கூடாது. ஏம்மா அவ சாப்பிட்டாளா? எனக்கு தெரியல சாமி, இப்பெல்லாம் நான் அவ வம்புக்கே போறது கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன்பா. ஏன்னு கேட்க மாட்டியா? நீ கேட்கலனாலும் நானே சொல்றேன்ப்பா. நான் எதை கேட்டாலும் அது வம்புல தான் போய் முடியுது. எந்த வம்புனாலும் அது என் தலையில தான் வந்து வெடியுது. அதனாலதான்ப்பா அவ பொங்கி போட்டான்னா அதை சாப்பிட்டுட்டு நமக்கு என்னன்னு இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நமக்கு எதுக்குப்பா வம்பு? என்னடா என்ன பாக்குற? உன் மனசுக்கு இதெல்லாம் நியாயமாப்படுதா? ஆரம்பிச்சிட்டியா சாமி? இல்லம்மா, முடிச்சிட்டேன். சரோ, சரோ உன்னதான். சாப்பிட்டியா சரோ? ஏதாவது கேட்டா பதில் சொல்லு சரோ. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? யார் வீட்லயும் நடக்காததான் நம்ம வீட்டுல நடந்திருக்கு. முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க. கடைசி வரைக்கும் எப்படியே இருந்துடலாமா? காலம்
பூரா இப்படியே ஓடிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இத்தனை நாளா உங்க அம்மா ஏதாவது சொல்லித்தான் நீங்க கை நீட்டுறீங்கன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அது அப்படி இல்லைன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சது. இத்தனை நாள் நீங்க அடிச்சதை விட இன்னைக்குதான் எனக்கு வலியும் வேதனையும் அதிகமா இருக்கு. சரி விடு சரா, சொல்றேன்ல விடு. என்னடி திமிரா? நான் என்னமோ பாவம் இறங்கி வந்து பேசுறான், திமிர் பண்ற? என்கிட்ட பேசுறது, நான் உன்னை தொடறது உனக்கு பிடிக்கலையா? சரி விடு, எவ்வளவு நாள் தான் இப்படி இருப்பேன்னு பாப்போம். போதும் நீ, இன்னும் கொஞ்சம் வச்சு. ஐயோ ப்ளீஸ் போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கிறீங்களா? போதும் கொஞ்சம். ப்ளீஸ் போதும். சீக்கிரம் கிளம்புடா. ராசா, சாப்பிட்டியா கண்ணா? சாப்பிட்டேன். செல்வம், அந்த சீட்ல இருக்கிற எல்லா மருந்தையும் வாங்க வேண்டாம். ரெண்டாவதா இருக்கிற மருந்து மட்டும் வாங்கினா போதும். அதை சொல்லிடுங்க. என்ன நீ இது? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம முகத்தை கூட பாத்துக்காம. நான் என்ன பண்ண முடியும் செல்வம்? இல்ல, பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான். இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல செல்வம். டேய், வரியா இல்லையா? டைம் ஆகுதுல. என் மேல மட்டும் தப்பு கிடையாது. எப்பவுமே நேரம் வந்து என்ன குத்த சொல்றதா முதல்ல நிறுத்து. வேற யார குத்த சொல்றது? நான் தான் கூட இருந்து பார்த்தேன்ல. மருந்து சீட்டை கொடுக்குறாங்க, அவங்க முகத்தை கூட பார்க்காம வாங்கிக்கிறீங்க. சரியில்லைண்ணா இதெல்லாம். அவங்க வலிய பேச வராங்க, நீங்க மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க. என்னதான் பண்ணுவாங்க அவங்க? சரமா, நீ தான் கொஞ்சம் பொறுமையா போகணும். அவன் தான் குணம் கட்டவனா இருக்கானே. என்ன பாட்டி, நீங்களா சொல்றீங்க நான் பொறுமையா இருக்கணும்னு? தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்களா இல்ல வாய் தவறி பேசுறீங்களா? கண்ணு, நீ பொறுமை இல்லாதவ அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவன் என்ன வார்த்தை பேசினாலும் அதை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுரு அப்படின்னு சொல்ல முடியல பாட்டி. அவர் பேசுற பேச்சும் முறைக்கிற முறைப்போம் மனசுல சுருக்குன்னு குத்துறப்போ என்னால என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அப்பப்போ கைய வேற நீட்டுறாரு. புத்தி கட்ட பைய ஒன்னமா அடிக்கிறான் பாவி பைய. வேஷம் போடுறாரு பாட்டி. தனியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஹால்ல இருக்கும்போது வேற பேச்சு, வேற முகம் அவருக்கு. அவளோட எவ்வளவு தூரத்துக்கு சமாதானமா பேசினேன்னு உனக்கு என்ன தெரியும்?
என்னோட கோவம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு கெஞ்சினா பதிலுக்கு திமிரா பேசுற. நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு என்ன குத்தம் சொல்லாத. அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க வெளிய ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க. அவங்களுக்கு அது வேதனையா இருக்காது? எது உங்க உண்மையான குணம் உங்களுக்கு குழப்பமா இருக்காது? ஆமாண்டா, ஒருத்தன் அடிச்சுட்டு பேசாம இருந்தாலும் குத்தம், அடிச்சுட்டு மேன்னு இறக்கப்பட்டு சமாதானமா பேசினாலும் குத்தம். உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா வளைச்சு வளைச்சு பேசுங்க. அடிக்காமல இருக்கலாம்ல, எதுக்கு அடிக்கணும் திட்டணும் அப்புறம் சமாதானப்படுத்தணும்? டேய், அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இவ கொஞ்சம் அடங்கி போனதான் என்ன, இவ தெரிஞ்சு போனா நான் ஏன் அடிக்க போறேன் திட்ட போறேன்? எவ்வளவு நாளைக்கு? ஒரு அளவு இல்ல, ஒருத்தர் அடங்கி போய்கிட்டே இருக்கணுமா? அடங்கி தான்டா போனோம். நான் முக்கியம், என்னோட நிம்மதி முக்கியம் நினைச்சானா அவ அடங்கிதான் போனோம். உங்களுக்கு தெரியாததா பாட்டி, எத்தனையோ விஷயங்களை நான் பெருசு படுத்தாம கண்டுக்காம கூட விட்டுருக்கேன். ஆனா எல்லா நேரத்திலயும் நான் அப்படி இருக்க முடியுமா? நானும் ஒரு மனுஷி தானே. கவலைப்படாத சரோ, கவலைப்படாத. இடையில கொஞ்ச நாள் நிஜமாவே அவர் ரொம்ப அன்பாவும் அனுசரணையாவும் இருந்தாரு. ஆனா கடவுளுக்கே அது பொறுக்கல போல இருக்கு. அதான் பழையபடி முருக மரம் ஏறிட்டாரு. இத பாருமா, உனக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, ஆனா அவங்கிட்ட பேசுறத மட்டும் நிறுத்திடாத கண்ணு. அவன் எது கேட்டாலும் பதில் சொல்லு, அது உனக்கு நல்லது. எப்படி பாட்டி பேசாம இருக்க முடியும்? அவரை தவிர இந்த வீட்டுல எனக்கு வேற யாரு இருக்காங்க? கண்ணு, அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் இருக்கமா உனக்கு. அட என்ன விடு, வயசான கிழவி நம்ம நடராஜ இருக்கானம்மா, நீ பத்த சிங்கக்குட்டி இருக்கானம்மா. கவலை விடு கண்ணு, அழாதம்மா, அழாத கண்ணு, அழாத. என்னைக்கு இருந்தாலும் உன் நல்ல குணத்துக்கு நல்லதே நடக்கும். கவலைப்படாத சாரோ. ரவி குடு, இந்த கணக்கு வழக்கெல்லாம் நான் போடுறேன், பேனா கொடு. அதெல்லாம் பார்த்தாச்சு, கொடுங்க. எப்படி பார்த்தாச்சா? சரி, இந்த லெட்டர் கிட்ட அனுப்புமா யாருக்காவது? இப்ப என்ன ஏதாவது வேலை பார்த்தாக்கணுமா? இல்லப்பா, கடைக்கு வந்தா ஏதாவது வேலை செய்யணும்ல, ஒத்தாசா இருக்கணும்ல. ஏதாவது வேலை இருந்தா சொல்லு ரவி. வேலை பார்க்கணும்னா நேரா வீட்டுக்கு போங்க, லாரி தண்ணி வரும், 2 குடம் முடிச்சு தொட்டியில ஊத்தி வைங்க. என்ன முறைக்கிறீங்க? மருமக 2 குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறான்னு பேச்சுக்கு பேச்சு சொல்றீங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். உங்ககிட்ட வாய் கொடுத்து பேசவே பயமா இருக்குப்பா. யாரோ கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு. ஹலோ ரவி. வாங்க சார், உட்காருங்க. என்ன ரவி, பணம் ஏற்பாடு பண்ணியாச்சா? என்ன சார் இப்படி திடுப்புன்னு வந்து ஏஜென்சி அமௌண்ட கூட்டியாச்சு, 25,000 ரூபாய் கட்டுனா என்ன மாதிரி சின்னதா பிசினஸ் பண்றவங்களாம் என்ன பண்ண முடியும்? என்ன சார் பண்றது? நானா டெபாசிட் அமௌண்ட் ஏத்துனேன், கம்பெனில ஏத்திருக்காங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள டெபாசிட் அமௌண்ட கலெக்ட் பண்ணலைன்னா ஏஜென்சியை கேன்சல் பண்ண சொல்லி ஹெட் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. நானும் அங்கேயும் இங்கேயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பணத்தை புரட்ட முடியல. ஒரு இடத்துல கேட்டிருக்கேன், கண்டிப்பா கிடைச்சிட நம்பிக்கை இருக்கு. ஒரு 4-5 நாள் டைம் கொடுக்கல, எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன். சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க ரவி. மார்க்கெட்ல நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட், இப்ப எல்லா ஏரியாவிலும் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. 25,000 ரூபாய் நீங்க பெரிய விஷயமா நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஏஜென்சி கை நழுவி போயிடும். அப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. யாருப்பா அவரு? நம்ம அயன்பாக்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கோம்ல, அதோட மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ். ஏஜென்சி அமௌண்ட 25,000 ரூபாய் கூட்டிட்டாங்களா, பணத்தை கட்டலன்னா ஏஜென்சி கைமாறி போயிடுமா? அப்படியா? நானும் அங்கேயும் இங்கேயும் பணத்துக்காக ட்ரை பண்றேன், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. நல்லா இருக்க, இதுக்காக கடன் வாங்கியா கட்டுவாங்க? வட்டி கட்டி மாலுமாடா? என்ன பண்ண சொல்றீங்க? எவன் 25,000 ரூபாய் கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான், அதுக்குள்ள வட்டி அது இதுன்னு பேச மாட்டீங்க. ஏன் பிரச்சனை எனக்கு? இப்ப பணத்தை வாங்கிக்கிறேன், நீ நானே எவனா நின்னுட்டு இருக்கானா? சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன சிதம்பரம், புறப்பட்டீங்களா? ஆமாங்க. உங்களுக்கு என்ன, 4 பொண்ணையும் சென்னையில நல்ல விதமா கட்டி கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு பொண்ணு வீட்லயும் 1 வாரம் 10 நாள் சந்தோஷமா இருந்துவாங்க. ஏ சபாபதி, என்னங்க ஐயா? இங்க வாங்க. சொல்லுங்க ஐயா. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் கட்டிட்டு வந்தே இல்ல, அந்த பொண்ணு யார நம்பி அவங்க கூட்டு வந்திருக்குது? உன்னையும் உங்க அம்மாவையும் தானே. அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்ல? இஷ்டத்துக்கு நாட்டமா பண்றீங்களாமே, உக்காந்தா குத்தம் நின்னா குத்தம் சொல்றீங்களாமே. ஏன்பா, உங்க அம்மா என்ன பழசெல்லாம் மறந்துட்டாளா? அவளும் மருமகளா இருந்தவ தானே, இதே மாதிரி இன்னொரு வீட்டுல அடங்கி இருந்தவ தானே. மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, புருஷ கொடுமை எல்லாம் பார்த்தவ தானே. அதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் இறக்கம் காட்ட மாட்டா? அவளை விடுப்பா, வயசானவ. நீ இளவட்டம் தானே, எத்தனை சினிமா பாக்குற, எத்தனை கதையெல்லாம் படிக்கிற, வாய்களையும் பேசுறீங்களே. வரதட்சணை கொடுமை, புருஷன் கொடுமை,
பெண் உரிமை அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஏப்ப மறந்து போச்சு. ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டாந்துட்டா அந்த உரிமை எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? தெரியுமியா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு? அந்த பொண்ணுக்கு நம்மள விட்டா யார் கதி இருக்கிறா? அந்த பொண்ணு நம்மள தான் நம்பி வந்திருக்கிறா. என்ன வேணா செய்யலாம்னு தானே. இந்த பாரு, பொண்ணுங்க பூமாதேவி மாதிரி பொறுமையின் அவதாரம் தான். எத்தனை சோதனை கொடுத்தாலும் தாங்கிக்குவா. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டிங்க அதே பூமாதேவி ஒரு பூகம்பம் மாதிரி வெடிச்சிருவா. அப்ப நீ உங்க அம்மாவும் எங்கடா போவீங்க? நாஸ்தி ஆயிருக்க. கொஞ்சமாவது மனுஷ தன்மையோட நடக்க முயற்சி பண்ண. யாரா அந்த பொண்ணு? உங்களை மாதிரி ஒரு மனுஷி தானே.